ஏங்க இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள வர்றதுக்குள்ள 1000 ஃபோன் பண்ணிட்டு இருக்க. சொல்லு, என்ன பிரச்சனை? ஒரு பெரிய பிரச்சனை. சரி இருக்கட்டும், பிரச்சனையை விடு. காலையில ஏடிஎம் வாங்கிட்டு போனி, என்னாச்சு? அதுதாங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை? ஆமாங்க. அப்படி என்ன பிரச்சனை? நான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன்ல, எனக்கு ஏடிஎம்ல எடுக்க தெரியாது, எடுத்து கொடுத்துட்டு போங்கன்ட்டுன்னு. நீ கத்துக்கன்ட்டு கொடுத்தீங்க. நான் போனேன், சரி நீங்க சொன்ன மாதிரிலாம் பண்ணேன். என்டர் யுவர் பின்னு கேடுச்சு. ஆமா, அது கேட்கும்ல, கேட்கும்ல. நான் இப்ப கேட்டா என்ன பண்றது? என் பேக்ல நல்லா பெரிய பின்னு வச்சு, பின்னு தானே கேடுச்சு. அந்த ஓட்டைக்குள்ள விட்டேன், பின்னுன்னா பாஸ்வேர்டுன்னு அர்த்தம். அது அப்படிலாம் சொல்லணும். பாஸ்வேர்டுன்னு சொல்லுமா? அப்புறம் பின்னு நான் கேட்கும், அது ஷார்ட்டா போட்டிருக்காங்க, என்டர் யுவர் பின் அப்படின்னு. பின்னு விட்டுட்டேன். செக்யூரிட்டி அண்ணாலாம் வந்துட்டாங்க, விட்டு ஆட்டுன்னு ஆடிட்டாங்க. எனக்கு படபடன்னு வந்துருச்சு, புகை மூட்டம். அந்த அண்ணன் வந்து அப்புறம் பேங்க்காரவங்களுக்கு சொல்லி விட்டு அவங்க வந்து என்னன்னு கேட்டா அப்புறம் சொன்னேன். நானு உங்களெல்லாம் சொன்னேன், அங்கதான் வேலை பாக்குறாங்க அப்படி இப்படின்னு, எனக்கு தெரியாதுன்னு. அப்புறம் அவங்களும் என்ன மேடம் இப்படின்ட்டு ரொம்ப சங்கடமா போயிருச்சுங்க. ஏதோ சொன்னாங்க, சார் செக்யூரிட்டி ஆயிருச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு. செக்யூரிட்டி ஆயிடுச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. ஏதோ அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க எடுத்து வந்து கொடுங்க. நான் என்ன சொன்னேன்? எட்டு தரேன், நாளைக்கு போய்க்கோ அப்படின்னு சொன்னேன். நீ அவசரப்பட்டு இன்னைக்கே வேணும்னு. சரி நீ கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு உனக்கு மெத்தடை கரெக்டாக தான் சொல்லி கொடுத்தேன். நீ என்டர் யுவர் பின்னு சொல்லுன்னா இதில் இருந்த பின்னை எடுத்து சொல்லுது. நல்ல வேலை கடப்பாறை கொண்டு போய் சொருவில். அது கேட்கல, கடப்பாறை பின்னை தான் கேடுச்சு. நாளைக்கு சொல்கிறேன், ஸ்டேட் பேங்க் இல்லைன்னா சொல்றேன், என்டர் ஒரு கடப்பாரன்னு சொல்ல. எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஆணாதிக்கம் பண்றீங்க நீங்க ரொம்ப.